ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது போலின் ஆன் த பைட் முடிச்சு. இதோட இன்னொரு பேர் ஸ்ட்ரக்சர் நாட். இந்த நாட்டை வச்சு ஸ்ட்ரக்சரை வந்து மேலே இருந்து கீழே இருக்கவோ கீழேருந்து மேலே ஏற்றவோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பர்சனை வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் நேராக மேலேருந்து கீழே இருக்கவோ கீழேருந்து மேலே ஏற்றவோ யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி செய்கிறது மூலமாக லோடு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு சேஃப்டியான வழியில் வந்து ஒருத்தரை மேலேருந்து கீழே இருக்கவோ இல்லை கீழேருந்து மேலே ஏற்றவோ செய்யலாம். இப்போ போடுற மாதிரி காலில் போட்டு அண்ட் கை அந்த செஸ்ட் பக்கத்தில் ஒரு ட்விஸ்ட் எடுத்து 2 கையும் மாட்டிக்கிட்டிங்கன்னா லோடு வந்து 3-4 பிரிஞ்சிடும். ஸோ நமக்கு இது ரொம்ப சேஃப்டி. அண்ட் பவுலின் ஆன் த பைட்டோட இன்னொரு யூஸ் என்னென்னா, இதை வந்து சேர் நாட்டுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேர் நாட்டோட ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். சேம் பவுலின் ஆன் த பைட்டில் வர 2 லூப்பை நம்மளோட செஸ்ட் அண்டு லெக் பக்கம் 2 போட்டு சேர் நாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லூப்பை செஸ்ட்லேயும் ஒரு லூப்பை கால்லையும் வச்சுட்டு இந்த மாதிரி கீழே ஒரு கிணத்துலையோ இல்லை மாடியிலேருந்து கீழே இருக்கிறவரையோ மாடியிலேருந்து கீழே இருக்கவோ இல்லை கீழே இருக்கிறவரை மேலே ஏற்றவோ இல்லை கிணத்துல இருக்கிறவரை சுயநலவோடு இருக்கிறவரை மேலே ஏற்றவோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேர் நாட்டோட ரொம்ப சேஃப்டி. அண்ட் ஃபைனலாக இந்த பவுலின் ஆன் த பைட் முடிச்ச வச்சு ஒரு செல்ஃப் ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கிணத்துல ஒரு ஆள் இறங்குறவரை நம்ம மேலே அவர் இறங்குற கயிறை வந்து பிடிச்சிக்கிறதுக்கோ இல்லை கட்டி வைக்கிறதுக்கோ ஒரு இடம் இல்லாத போது இந்த மாதிரி நம்ம பவுலின் ஆன் த பைட் முடிச்ச போட்டு நம்மளோட மேலே நிற்கிறவரோட பாடியில் போட்டு ஒரு செல்ஃப் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து கீழே இறங்குறவருக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஹேங்கிங் இருக்காது. ஸோ ஒரு சேஃப்டியான ஹேங்கிங் மெத்தடாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கிணத்துல மட்டும் இல்லை, பில்டிங்லேருந்து கீழே இறங்குறவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம பிடிச்சோன்னா ஒரு ரொம்ப சேஃப்டியாக